பாஜகவுக்கு இரையாயிராதீங்க அப்படின்னு அதிமுகவுக்கு நலம் விரும்பியா சொல்கிறாரு திருமாவளவன். இப்போது பாஜக இருக்குது, அதனால் நாங்கள் வரல, நாங்கள் வர முடியாது அப்படின்றாரு. அதிமுகவுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்ருக்காரு, நீங்கள் பார்க்கலையா சார்? திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்குமானால் அவர் சொல்கிறது லாஜிக்காகவே வச்சுக்குவோம். லாஜிக்கலாக காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்திருக்கிறது, காங்கிரஸும் திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருக்கிறது. அப்படியானா இந்நேரத்துக்கு திமுகவே அழிஞ்சிருக்கணுமே. ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னே கூட்டணி வச்சுருக்காங்களே முரசொலிமாறன் இருக்கும்போது. அப்போ பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால் முழுங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 நெரேட்டிவை செட் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்கள் பேசுவது என்பது ரொம்ப வியப்புக்குரியது. ஏனென்று சொன்னால் மோடி அமித்ஷா சொல்றாங்க, இல்ல அவங்க பாஜகவே அப்படி சொல்றாங்க. பாஜகவே மோடியேவோ அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டை சரி, நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்களேன், அங்கே விட்டுருங்க, டெல்லியை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் திமுகவில் இருக்கிற மந்திரிகள் எத்தனை பேர் அதிமுகவில் இருந்தவங்க? அதிமுக அழிஞ்சு போயிட்டுதா? அதிமுகவில் இருக்க மந்திரிகள் உங்களுக்கு KKSRலேருந்து நீங்கள் நம்மளுடைய முத்துசாமி எல்லாருமே, செந்தில் பாலாஜி எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தானே. அப்போ திமுக வந்து இப்படி இன்னொரு கட்சி அழிக்கிறதுக்கு தான் திமுக இருக்குதா? அப்படி அர்த்தம் பண்ணலாம்ல. திமுகவே திமுகலேருந்து உருவானது தான். ஆமாம், அதைத்தான் அந்த கொஸ்டினே இன்வேலிடுன்ற அந்த அப்படி கொஸ்டினை ரேஸ் பண்ணுறதே அறிவியல் பூர்வமானது அல்ல. அதுக்கு லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. அந்த வார்த்தையை அவசியமற்றது எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அது அப்படி அல்ல. பிஜேபி 84 2 சீட்டில் ஆரம்பித்த பிஜேபி இன்றைக்கி வந்து 17 மாநிலத்தில் 13 மாநிலத்தில் நேரடி ஆட்சியும் 7 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியும் நடத்தி கொண்டு நாட்டை இமாய உயரத்திற்கு உயர்த்தியிருக்கிறது. உலகத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி நான் 5வது பொருளாதார 10வது இடத்துல இருந்து 5க்கு வந்து 4வது பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் மக்கள் ரீடிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன கூட்டணிக்கு வர நீங்கள் பாஜக சாதனைகள் அதெல்லாம் பேசுங்க. இல்லை, அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு சார், பாஜக வேண்டாம் அப்படின்னு. திரும்ப சேர்றாரா இல்லையான்றதுக்குள்ள போல இது அதிமுகவுக்கு நல்லதல்லன்னு ஒரு மெசேஜ் சொல்றார். அவர் திமுகவிலிருந்து பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சால் அவர் விஜய் கூட போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் சார். நான் அதை அடித்து சொல்கிறேன். நான் ஒரே ஸ்டாண்டர்டில் பேசிகிட்டு இருக்கேன். அது யாரும் மறுப்பெல்லாம் சொல்லலை. எனக்கு டெல்லியில் உள்ள சில தகவல்களை வச்சும் நான் சொல்கிறேன். அவர் ஏன்னா நீங்கள் வந்து தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அவர் சாய்ஸ் இஸ் ஓப்பன், யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் இங்கே வரலாம், கூட்டணிக்கு தாவேகா தலைமையில் எல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கார் விஜய். அதை தொடர்ந்தே எல்லா பேச்சுக்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை சுற்றியும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திமுகவிலேருந்து அதே போல் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கங்க. கம்யூனிஸ்டுகளும் அவங்களும் நாங்களும் எங்களுக்கு சீட் ஜாஸ்தி கேட்போம். கம்யூனிஸ்டுகள் அவங்களும் நேராக தொடர்பு வைத்திருக்காங்க. முதலமைச்சரை பார்த்து நேராக கேட்டிருக்கலாம். எல்லா கட்சியும் எல்லாருமே பாஜக என்ன கம்மியா 10 சீட் போதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, எல்லாருமே 50 சீட்டுக்கு சார் இது இடங்களை தேர்வு பண்ணுங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு. எப்போ கேட்கணும்னா முதலமைச்சரோட கான்டாக்ட் இல்லாம முதலமைச்சரோட பார்க்க முடியாம இருக்கிற இவங்க நினைச்சா அறிவாலயத்தில் போனா பாத்திர போறாங்க. அவங்கள இல்லை வீட்டில் போய் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு இப்படி செய்யுங்க, எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, போன வாட்டி கொடுத்ததை விட ஒரு 5 சீட்டு 10 சீட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க, காங்கிரஸுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க போன தடவை, ஒரு 5-10 குறைச்சிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதே போல் இவங்க எல்லாரும் அப்படி கேட்கறத விட்டுட்டு நீங்கள் நான் சொன்ன கடந்த ஆண்டு உதயநிதி அவர்களுக்கு கொடுத்த துணை முதலமைச்சர் பதவி காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சியை தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற திமுகவை எதிர்த்து தான் அவர் பேசியிருக்கிறார். எல்லா விஷயத்திலும் வேங்கை வயலாக இருக்கட்டும், அதே போல் கள்ளக்குறிச்சி சாராய அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை நிறைவேற்றலன்னு அவரே நிறைய பேசியிருக்காரு. அதே போல் கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக ஓட்டை என்பது வைகை செல்வன் சொன்னது சரிங்கிறது தான் எனக்கு படுறது. நான் வெளிப்படையா மனதில் இருக்கிறத சொல்றேன். இதே இதுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அது விசிகா இல்லை, ஏன்னா அவங்க எங்களோட பயணிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே ஓட்ட விழுந்திருக்குன்னு தானே பொருள். நான் என்ன கேட்குறேன், திரு எடப்பாடி அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அது பூரா சொன்னார். அங்கே திமுகவுடைய கட்சிகள் வருதுன்னு பார்த்தார்.
இந்த இலவு காத்த கிளின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வரலைங்கிறதுனால வேற வழி இல்லாமல் தான் பாஜகவோட ஒரு அலையன்ஸ் போட்டார். வேற வழி இல்லை, எந்த கட்சியுமே வரல. போனது ஒரே ஒரு எஸ்டிபி கட்சி, அந்த கட்சி போனாலும் பரவாயில்ல. பிஜேபி எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி போறாங்கன்னா வழி இல்லாமல் சொல்ல முடியுமா? திரும்பவும் சொல்றேன், என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், திருமாவளவனை நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவர் இந்த பதவி சீட்டு நோட்டுக்கெல்லாம் ஆள் அல்ல. அவர் இன்னைக்கு அவருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அதிமுக பேசலாம், மற்றவங்க பேசலாம், டிமாண்ட் இருக்கு. ஆனால் அவர் அதிமுகவிலையும் ரிமாண்ட் ஆக மாட்டார், பிஜேபியிலையும் ரிமாண்ட் ஆக மாட்டார். அவர் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அந்த அன்புல ரிமாண்ட் ஆகியிருக்காரு. அவர் கமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கார். அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புல அடமண்டா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், நான் பெங்களூரில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம். பெங்களூரில் தேர்தல் நடந்துச்சு, பாராளுமன்ற தேர்தல். அங்கே 3 விசிக உறுப்பினர்கள் போட்டிட்டாங்க. எங்கே? பெங்களூரில், அதாவது கர்நாடகாவில். அப்போ நான் பொறுப்பில் இருந்தேன் அங்கே கர்நாடகாவில். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம், அந்த 3 உறுப்பினர்களும் சட்டமன்ற தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், 3 பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணி அவங்க போட்டியில் இருக்க போகிற கட்டத்தில் அதை பற்றி தன் கட்சியை பற்றியோ கவலைப்படாமல் இந்தியா கூட்டணி வெல்லணுங்கிறதுக்காண்டி 3 வேட்பாளர்களை அழைச்சி என் பக்கத்தில் தான் உட்கார வச்சாரு. அவரும் உட்காந்து பேட்டி கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு இந்த பதவி அரசியல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாவலன் அழகா சொன்னார், துணை பிரதமர் ஆகிற வாய்ப்பு ஏன் இல்லை? ஒன்றுமே சீட்டு இல்லாத குஜராலும் ஓரிரு சீட்டு வச்சிருந்த தேவகவுடாவும் பிரதமராகவே ஆக முடியும் போது, நாளைக்கு இன்றைக்கு நிழல் அம்பேத்கராக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் துணை பிரதமர் ஆக முடியாது? ராகுல் காந்தி செய்ய முடியும். நான் இப்ப சொல்றேன், அவர் துணை முதலமைச்சருக்கு அவர் விருப்பப்பட போறதில்ல, முதலமைச்சருக்கு விருப்பப்பட போறதில்ல. ஆனா அது தொண்டர்கள்ட்ட அந்த விருப்பம் இருக்கு. அது காலம் கணியணும். அதாவது அவருக்கு தெரியும் எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். இதனால் முடிக்கும் அந்த அடிப்படையில் அவரை பொறுத்தவரை வள்ளுவத்தையும் படித்தவர். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணியை விட்டு அவரால் வர முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்தியா கூட்டணியை விட்டு அவர் வர முடியாத ஒரு சூழல், வர மாட்டார். காரணம், இன்றைக்கு அவருடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது. இன்னொரு கட்சியை சொல்றாரு திரு எல்முருகன். சார், எல்முருகன் எதையும் சொல்லலாம். நான் கேட்குற கேள்வி, இன்னைக்கு எல்முருகன் என் நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் அவரால் வேலை தூக்கிட்டு அவர் 1000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சு ஒரு கட்டத்தில். ரெண்டாவது சார், இணையமைச்சர் எப்படி போறாங்கன்னு தான் முக்கியம். நான் என்ன கேட்குறேன், நான் கேட்குற கேள்வி, நீங்க ஒவ்வொருத்தரும் அதைத்தான் நான் சொன்னேன். திரு எடப்பாடியார் அவர்களே 2 வருஷத்துக்கு முன்னால எதிர்பார்த்தாரு, காத்திருந்து கண் பூத்து போய் தான் அவர் என்ன செஞ்சாரு? வேற வழி இல்லாம, அதுவும் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அங்கே போய் மேல பிஜேபியோட பேச வேண்டிய ஒரு சூழலையும் அடிச்சு உடைச்சு போனாரு. இப்போ நான் சொல்றேன், எடப்பாடியார் அவ்வளவு எளிதாக இப்ப இருக்கக்கூடிய பாஜகவுடைய கனவை கூட நாளைக்கு சிதைப்பார். காலம் பதில் சொல்லும். ஆனா எது எப்படி இருந்தாலும் திருமாவளவன் அவர்களோ காங்கிரஸ் பாஜக கனவு செய்த பாஜக வெளியே எதுவும் நடக்கும் சார். எடப்பாடியார் அவர்கள் எந்தெந்த பேரை எத்தனை பேரை உதறி இருக்கிறாரு, எத்தனை பேர் அவரை பார்த்து பதறி இருக்காங்க, எத்தனை பேர் கதறி இருக்காங்க. அந்த அடிப்படையை சொல்றேன். நாளைக்கு உதறது, பாஜகவை உதறது எடப்பாடியாரால சாதாரண விஷயம் செய்ய முடியும். எப்படி செஞ்சாரு? 24 என்ன நினைச்சாங்க? 2024 பாஜக கூட்டணின்னு நாடே நினைக்கும் போது எடப்பாடியார் என்ன பண்ணாரு? ஒரு மாற்று வேலையை பண்ணாரு. அது மாற்றா ஏமாற்றா அப்படிங்கிறது அப்புறம் விஷயம். ஆனா அவர் செஞ்சாரு. அதனால நான் எடப்பாடியாரையும் குறைச்சு நான் மதிப்பிட முடியாது. ஓகே.